அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். போல் ஓரளவு வதங்கின பிறகு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு. அதையும் சேர்த்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக, காரம் அதிகம் இருக்காது, அதுக்காக சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும், இதுக்காக சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன தேங்காவை எடுத்துகிட்டு அதில் அரை மூடி தேங்காவை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியானது. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.